மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, குறுகிய காலத்தில் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து திருச்சியிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகாரம் மற்றும் சிபிஐ எம்எல் லிபரேஷன் தோழர்களே, 2ஆம் தேதி சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடிய மைதான இடத்துல இதே கோரிக்கையை முன்வைத்து சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதற்கு அடுத்து 14ஆம் தேதி சென்னை சர் பிடி தியாகராயர் அரங்கத்திலே அரசு ஒடுக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பிலே ஒரு அரங்கு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது தமிழகத்திலே. இதுபோல் நாடு முழுவதும் சமீபத்தில் அந்த பஸ்தரிலே, சத்தீஸ்கரிலே நடந்த படுகொலை, மாவோயிஸ்ட் தோழர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை, பழங்குடி மக்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலையை கண்டித்து இதே கோரிக்கைக்காக பல்வேறு பிரிவினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். இப்போ நாம் மக்களுடைய சிந்தனை இந்த செய்தி, தலைப்பு செய்தியில், அதாவது தொலைக்காட்சி விவாதங்களில், தினசரி பத்திரிகைகளில் இந்த செய்தி முக்கியத்துவமாக இருக்கானா? இல்லை. இப்போ நேற்றைய தினம் கிரிக்கெட்டில் ஜெயிச்சு வெற்றி விழா நடைபெற்றது சின்னசாமி ஸ்டேடியம், கர்நாடகா, பெங்களூரில். கிட்டத்தட்ட 15 பேர் நெரிசலில் செத்துட்டாங்க. 30க்கும் மேற்பட்டவர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அதுதான் தலைப்பு செய்தி. அப்போ ஒரு கிரிக்கெட்டை, ஒரு சூதாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை, அதற்கான ஒரு வெற்றி விழாவை ஒரு அரசாங்கமே முன்னெடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி பல ஆயிரக்கணக்கான மக்களை வரவழைச்சி அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு, முறையான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் செத்து போகட்டுன்னு விலங்குகளைப் போல அப்படி செத்து போக விடுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை. இன்றைக்கு காலையில் தொலைக்காட்சிய செய்திகளை முழுக்க பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் எப்படி இருக்குது, சிறப்பு காட்சி, இன்றைக்கி 5 காட்சி, 12 மணி வரைக்கும், காலையிலேருந்து விடிஞ்சதுலேருந்து இப்போ ராத்திரி வரைக்கும் இப்போ கமலஹாசன் படம் தான். அது ஒன்றும் பெரிய சுதந்திர போராட்ட வரலாறோ அல்லது ஒரு பெரிய மக்கள் பிரச்சனை எல்லாம் இல்லை. தக் லைஃப்ங்கிற ஒரு தக்கர், ஒரு கொள்ளைக்கூட்ட இதை பற்றின ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. இப்படி உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களுடைய சிந்தனைகளை எது ஆக்கிரமிக்கிறது? அதாவது தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் கையில் இருக்குது. எந்த கார்ப்பரேட் முதலாளி? சத்தீஸ்கரில் பேசுனாங்களே, ஒரிசாவில் பேசுனாங்களே, அந்த தாது பொருட்களை, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய முதலாளிகள் தான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் நடத்துகிறான். அப்போ இதில் என்ன செய்தி வரணும் அப்படின்னு பார்க்குறான். மக்கள் எதற்காக லட்சக்கணக்கில் கூடணும் அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு போய் கூடு, ராம்லீலாவுக்கு போய் கூடு, ராமர் கோயிலுக்கு போய் கூடு, இல்லை கோயில் திருவிழாவுக்கு போய் கூடு, இல்லை ஏதாவது சாதி மாநாடு நடக்குதோ அங்கே போய் கூடு. ஜனநாயக உரிமைக்காக, வாழ்வுரிமைக்கான போராட்டங்களை அதை பெருசாக காட்டுறதில்லை. அதன் மீது, மக்கள் மீது விவாதத்தை கொண்டு போகிறதில்லை. அப்போ அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இங்கே பொதுக்கூட்டமாக நடத்துகிறோம். சரி, பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள் நம்மிடம் இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எப்படி அவங்கள போய் நம்ம சென்றடைய முடியும் அப்படின்னா, லைட்டு வெளிச்சம் எவ்வளோ பேருக்கு போய் சேரும்? லைட்டை பார்க்குறவங்களுக்கெல்லாம் போய் சேரும். ஒரு சருகில் நெருப்பை தூக்கி போட்டால் அந்த சருகை பற்றி எரியும். அதுபோல் இயக்க தோழர்கள், இந்த நாட்டிற்காக போராடக்கூடியவர்கள், காடுகளிலே ஆயுதத்தை வைத்து போராடுகிறார்கள் மாவோயிஸ்டுகள். நாடுகளிலே நாம் அதே கோரிக்கைக்காக வீதிகளே நின்று போராடுகிறோம். 2 பேருடைய கோரிக்கையும் ஒன்றுதான். இந்த கார்ப்பரேட்டை ஒழிக்கணும், காபி பாசிசத்தை ஒழிக்கணும், இவங்க அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியணும். ஏன்? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அங்கே எப்படி பஸ்தரில் ஒரு உள்நாட்டு போகிற இராணுவங்களை வைத்து, இராணுவம்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இராணுவம்னா எப்படி இருக்கும்? விஜய் படத்தை பார்த்தா இராணுவம் தெரியும், அர்ஜுன் படத்தை பார்த்தா இராணுவம் தெரியும், இராணுவம்னா இப்படி தான் இருக்கணும். இல்லை சுதந்திர தினத்தில் டிவியில் போடுவாங்க, இராணுவம் தெரியும். அது அல்ல, அது நம்ம ஒரு பெருமைக்காக காட்டக்கூடியது.
ஆனால் அங்கே இராணுவம், துணை இராணுவ படை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருநாகம், கோப்ரா, வேட்டை நாய்கள், கிரேஹான்ஸ், ஸ்கார்பியோ, தேல் படை, இதுக்கு பேர். என்ன வேணாலும் செய்யலாம். போலீஸ் ஸ்டேட், மிலிட்ரி ஸ்டேட் அப்படின்னா சட்டத்திட்டம்லாம் கிடையாது. இப்போ ஒரு கொலையே பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தால் கூட அவனை போய் கைது செய்யணும்னா கைது செய்யக்கூடிய போலீஸ் யார்? அவர் இன்ஸ்பெக்டரா, எஸ்ஐயா, என்ன பேர் போட்டிருக்காரு, இப்போ ஒன்று நான் இதுக்காக கைது பண்ணுறேன், நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற 2 பேர்கிட்ட உன் பையனை நான் கூப்பிட்டு போகிறேன் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி, ஏன்பா உனக்கு ஏதாவது சட்ட உதவி வேணும்னா உன் வக்கீலை பாரு, அவர்கிட்ட சட்ட உதவி கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னால் உனக்கு எதிராக சாட்சியமாக பயன்படுத்துவேன் அப்படின்னா நீ சொல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் உனக்கு சட்டம் சொல்லுது, உரிமை தருது. இப்படிலாம் சொல்லணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நம்மளுடைய சட்ட வழிகள்லாம் இருக்குது. யாரை கொலை பண்ண ஒருத்தனை 10 கொலை பண்ணியிருந்தாலும் சரி தான். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தார், பச்சை கலர் சட்டை போட்டிருந்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அவருக்கு தண்ணி கொடுத்தாரு, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க எந்த பக்கம் போனான்னு சொல்லலை, எப்போ வந்தாங்கன்னு சொல்லலை, அதுக்காக நான் சுட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு இராணுவம் சட்டப்படியாக சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய, நம்ம வரிப்பணத்தை சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இராணுவம், ஒரு துணை இராணுவ படை, ஒரு எல்லை பாதுகாப்பு படை அதை சுட்டு கொள்ளுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, எவ்வளவு பெரிய அநீதி. அந்த சிந்தனை தான் இங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுற மக்களை சுட்டுக்கொள்கிறான். அப்போ சுட்டுக்கொள்றது ஆயுதம் வைத்திருக்கிறார் என்பதால் சுட்டுக்கொள்ளல, யாரை எதிர்க்கிறார்கள் என்பதால் சுட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ நீ அதானியை எதிர்த்தால், அம்பானியை எதிர்த்தால், வேதாந்தாவை எதிர்த்தால், மிட்டலை எதிர்த்தால், எஸ்ஆரை எதிர்த்தால் நீ சுட்டுக்கொள்ளப்படுவாய். இதுதான் அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில். இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? யாரோ மாவோயிஸ்டுகளை தலைவரை சுட்டு கொண்டுட்டாங்களா? நீ கார்பரேட்டுக்கு இருக்கிற வரைக்கும், இந்த முதலாளித்துவ சுரண்டல் இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் இருக்கத்தான் செய்வாங்க. உன்னால் அதை ஒரு நாளும் ஒழிக்க முடியாது, அது உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் அதை. ஆனால் ஏன் அப்படி சொல்கிற? ஒரு பெருமிதத்தை, ஒரு சாகசத்தை மக்கள் மத்தியில் விதைக்கணும்னு நினைக்கிறேன். நான் மாவோயிஸ்டினுடைய தலைவரையே நாங்கள் கொன்னுட்டோம், பொதுச் செயலாளரையே கொன்னுட்டோம், மிகப்பெரிய சாதனை, மைல்கல். இதுவரைக்கும் ஒரு பொதுச் செயலாளரை கொன்னதில்லை, நாங்கள் கொன்னுட்டோம். அந்த கொன்ன இராணுவம்லாம் பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. சொந்த நாட்டு மக்களை, சொந்த நாட்டு மாவோயிஸ்ட் பசவராஜ் யாரு? மாவோயிஸ்டுடைய பொதுச் செயலாளர் பசவராஜ் யாரு? வாரங்களில் ஐஐடியில் எம்டெக் படித்த ஒரு என்ஜினியர், 40 ஆண்டு காலமாக இந்த புரட்சிகர அமைப்பில் இருக்கிறார். நான் ஆயுதங்களை போரை நிறுத்துகிறோம், உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், போர் நிறுத்தம் செய்யுங்கள் என பகிரங்கமாக பலமுறை அழைப்பு விடுத்த பிறகும், அறிவித்த பிறகும் சொந்த நாட்டு மக்கள் ஒரு கோரிக்கைக்காக போராடுகின்ற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, நீங்கள் சரணடைங்களா இல்லைன்னா சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. பாகிஸ்தானில் ஃபோன் பண்ணவுடனே எப்படி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, போர் நிறுத்தம் செஞ்சீங்க? பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி போர் நிறுத்தம் செஞ்சுக்கலாம்னு இங்கே சொன்னாராம், இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னாராம் செயலாளர், உடனே நிறுத்திட்டாங்களாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அங்கே ட்ரம்ப்பு நான் சொல்லிட்டேன், அறிவார்ந்து முடிவெடுத்தாங்க, காமன் சென்ஸோட முடிவு எடுத்துருச்சு 2 நாடு சொல்கிறான். ட்ரம்ப் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவருடைய எக்ஸ் தளத்தில், காமன் சென்ஸோடு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா முட்டா பையன் சொல்கிறான் அவன் இங்கே இருக்கிறவங்கள. அப்போ சொந்த நாட்டு மக்கள்கிட்ட ஏன் அப்படி செய்ய முடியல? சரி, நீங்கள் தான் பெரிய இராணுவம் எல்லாம் வச்சு சாதனை தானே, அந்த இறந்த பிணத்தை அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கறதுல ஏன் பயப்படுற? நீ தான் பெரிய வீரனாச்சே, சாதனையாச்சே, மார்ச் 26க்குள்ளே கெடு வச்சிருக்கிய, சில நூறு மாவோயிஸ்டுகளை கொன்னுடுவேன்றதுக்காக பல ஆயிரக்கணக்கான இராணுவத்தை உள்ளே அனுப்பி அங்கேயே முகாம் வச்சு அவங்களுக்கு ஹெலிகாப்டர் எல்லா விதமான நவீன ஆயுதங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து என்ன வேணாலும் செய்ய, யாரை வேணாலும் கற்பழி, எந்த வேணாலும் பிடிச்சி கைது பண்ணு,
எவனை வேணாலும் அடித்து தொங்க போடு, எவனை வேணாலும் சுட்டுக்கொள்ளு, எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து அனுப்பியிருக்கிய. அந்த இறந்த பிணத்தை அவர்களுடைய உறவினர்கள் பிற பெற்றோர்கள் கேட்கிறார்களே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் பயப்படுற? உயிரோடு இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை நோக்கி தைரியமாக சண்டை போடக்கூடிய அமித்ஷா மோடியே செத்துப்போன மாவோயிஸ்டை கண்டு ஏன் அஞ்சு நடுக்கிறீங்க? மக்கள் கிளர்ந்து எழுந்து விடுவார்கள். எதற்காக இந்த மாவோயிஸ்டுகள் செத்தார்கள்? அவர்கள் மாவோயிஸ்டில் சேரும் பொழுதே நாம் என்றைக்காவது சுட்டுக் கொல்லப்படுவோம், என்றைக்காவது சிறையிலே நாம் கொல்லப்படுவோம் என தெரிந்துதான் அவர்கள் காடுகளிலே உழவுகிறார்கள். அப்படி சுட்டுக் கொள்ற அளவுக்கு என்ன குற்றம் செய்தார்கள்? பல லட்சக்கணக்கான கோடி ஊழல் செய்தார்களா? இந்த நாட்டிலே சாதி கலவரம், மத கலவரம் நடத்தினார்களா? இல்லை இந்த நாட்டிலே ஊழல் பொய் பிரச்சாரங்களை செய்தார்களா? இல்லை நீ சொல்லக்கூடிய தேர்தல் தில்லுமுள்ளு அரசியலில் ஈடுபட்டு அவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு பதவிக்கு வந்தார்களா? சுட்டு கொண்டு விட வேண்டும், சுட்டு தள்ளி விடுவேன், கொலை செய்து விடுவேன் என செய்கிறாரே, என்ன குற்றம் செய்தார்கள்? ஆனால் இந்த குற்றத்தை எல்லாம் செய்து கொண்டு சட்டத்தை மதிப்பதில்லை, நீதிமன்ற தீர்ப்புகளை மதிப்பதில்லை, பாராளுமன்றத்தை மதிப்பதில்லை, தேர்ந்தெடுத்த மக்களை மதிப்பதில்லை, கடவுளையும் மதிப்பதில்லை. உன்னை போல ஒரு குற்றவாளி இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது காடுகளிலே கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு அங்கு வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் உன்னை விட பெரிய குற்றவாளியா? யோசிச்சு பாருங்க. இதை நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும். என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறேன், சுடுறேன் அப்படிங்கிற அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, சரி மாவோயிஸ்டுகள் இல்லை அங்கே வந்துடுவேன், நீனு போய் கேள்விக்கு பதில் சொல்லு. மாவோயிஸ்டுகள் பஸ்தரில் இல்லை, நீ வந்துடுவியா? அந்த பிரச்சனையில் அவங்க பழங்குடி மக்களுடைய கோரிக்கை என்ன? எங்கள் நிலம், எங்கள் வனம், எங்கள் மலை செத்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம், அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறது தானே அவங்க கோரிக்கை. அவர்களுக்கு அவங்க கம்யூனிசம் படிக்கலை, அவங்க மார்க்சியம் படிக்கலை, அரசியல் சட்டம் படிக்கலை. எங்கள் நிலம், என் மூதாதையர் வாழ்ந்த இடம், என் தாத்தா வாழ்ந்த இடம், இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் என்னுடைய அக்கம் பக்கமாக இருக்கக்கூடியது. அப்போ இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதை பிடுங்கிட்டு என்ன அப்புறப்படுத்தினா தண்ணியிலிருந்து மீனை தூக்கி வெளியில் தரையில் போடக்கூடியது போல வனங்களிலிருந்து ஆதிவாசிகளை வெளியே எடுத்து போட்டால் அவர்களுக்கு என்ன தெரியும்? வனங்களை பாதுகாப்பது ஆதிவாசிகள் தான், ஆதிவாசிகளை பாதுகாப்பது வனங்கள் தான். ஆனால் இந்த லட்சக்கணக்கான ஆதிவாசிகளுடைய உயிர் உடைமைகள் வாழ்வை விட அந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த மலையிலே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் 28 வகையானது, தங்கம், வைரம், வைரூடியம், பிளாட்டினம், செம்பு எல்லாம் இருக்குதுங்க. இதை எடுக்கிறது முக்கியம். எத்தனை ஒப்பந்தம், எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை டெண்டரு. இதற்கு இந்திய ராணுவத்தை ஏன் பயன்படுத்துகிற? துணை ராணுவத்தை ஏன் பயன்படுத்துகிற? கூலிப்படைய தோழர்கள் சொன்னார்களே, சல்வாஜுடும்னா அந்த அமைப்பு வெறும் அமைப்பு கிடையாது, அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறான். சல்வாஜுடும் துப்பாக்கி வச்சிருக்கிறான். இப்போ ஆயுதம் வச்சிருக்கிறதுனால தான் நான் சுடுறேன் அப்படின்னா சல்வாஜுடமுக்கு யார் துப்பாக்கி கொடுத்தா? இன்னும் பல்வேறு அமைப்புகளுக்கு நீ துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கிய. அரசு போலீஸு துப்பாக்கி வச்சிருக்கலாங்க. போலீஸ் 4 பேரை செட் பண்ணி அவங்ககிட்ட கள்ள துப்பாக்கி 4 கொடுத்துட்டு தான் சும்மா இருக்குமா? நாம் என்ன வெறுங்கையோட நிற்போமா? போலீஸ்னால் அவருக்கு சட்டம் இருக்குது, துப்பாக்கி கணக்கு வச்சுருக்காரு, குண்டுக்கு ரவுண்டு கணக்கு வச்சுருக்காரு, துப்பாக்கி சுடுறதுக்கு மேலேருந்து உத்தரவு வரணும், சுட்டது தற்காப்புக்காக தான் சுட்டாரான்னு நிரூபிக்கணும், அதுக்கு மேலே விசாரணை வைக்கணும். நம்ம போராட்டம் பண்ணால் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், விசாரிக்கலாம். அவர் குற்றப்படி வேணும்ட்டு சுட்டார்னா அவர் தண்டிக்கப்படலாம். ஆனால் ஒரு ரவுடி போய் 4 பேர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டுட்டு போனான்னா எப்படி நீங்கள் அதை தடுப்பீங்க? எப்படி விசாரணை பண்ணுவீங்க? அப்புறம் சல்வாஜுடன் ஒரு அமைப்பை வச்சுருந்து நீ அவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து எவெல்லாம் எதிர்க்கானா எல்லாத்தையும் சுடு அப்படின்னா அப்போ பழங்குடி மக்கள் எப்படி சும்மா இருப்பாங்க? அப்போ அவங்களும் ஆயுதத்தை எடுக்க தானே செய்வாங்க. சல்வாஜுடுங்கிறது ஒரு பேர், ஒரு அமைப்பு. இதுபோல் எண்ணற்ற அமைப்புகளை வெளியில் வச்சுருக்கிறாங்க ப்ரைவேட் ஆர்மியாக. இராணுவம் செஞ்சு, ஏன்னா இராணுவம் போய் மலையில் போய் சுட முடியாது, ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ரோடுலேயே போகலாம், அப்படி போகலாம், காடுகள் அப்படி போகலாம், வரலாம். ஆனால் இப்போ சல்வாஜுடும்னா யார்? அந்த பழங்குடி மக்கள்லேயே விலைக்கு வாங்கிறது, அதுலேயே ஆதிக்கம் பண்ணுறவனை ரவுடிகளை விலைக்கு வாங்குறது, அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்து நீ போய் கொடு, நான் ஒரு ஆளை சுட்டு கொண்டு வந்தால் இம்மா காசு, கொலை செய்கிறதுக்கு காசு. இது ஒரு நாடா?
இது ஒரு ஆட்சியா? இது ஒரு ஜனநாயகமா? வெக்கமா இல்லை? இந்தியாவினுடைய இதய பகுதி சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், ஒரிசா, ஜார்க்கண்ட், இதெல்லாம் இந்தியாவுடைய இதய பகுதி. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இதய பகுதினா இந்திய மேப்பை பாருங்கள், அதை இடது பக்கம் இதய பகுதி. இப்போ இதயத்தின் மீது போர் நடத்துகிறான். என்ன போர் நடத்துகிறான்? அங்கே உள்ள மலைகளில் உள்ள கனிம வளங்கள்லாம் எடுத்து சிதைச்சி எடுத்துட்டான்னா இதயம் என்ன ஆகும்? இதுக்கு போராடுறதுக்கு மாவோயிஸ்டாக இருந்தான்னா, யாராக இருந்தானா, மனுஷனாக இருக்க யார் ஒருத்தரும். இப்போ நீ மாடு, ஆடு, மாடு, யானை, புலிக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுவும் கூட போராடும். இப்போ நம்ம நிலத்தை நம்மளை விரட்டுறான், காட்டை விட்டு விரட்டுறான் அப்படின்னு அதுக்கு ஒரு வேளை தெரிஞ்சு போச்சுன்னா அவனும் உனக்கு, அந்த விலங்குகளும் உனக்கு எதிராக போராடும், உன்னை கடிக்க வரும். அது இயல்பு தானே. அப்போ இதற்கு எதிராக என்ன பூச்சாண்டி காட்டுகிறார்கள்? இப்போ நாடு முழுவதும் நீங்கள் கார்ப்பரேட் கொள்ளைக்கு தான் துறைமுகத்தை கொடு, விமான நிலையத்தை கொடு, நெடுஞ்சாலையை கொடு, சுங்கத்தை வரி வசூல் பண்ணுறதை கொடு, கடலை கொடு, மலையை கொடு, காடுகளை கொடு, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசி, ரயில்வே, அது எல்லாத்தையும் கொடு. எதிர்த்து போறான்னா சுடு. இதுக்கு மாவோயிஸ்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டவன் போராடினால் ஒருத்தனை சுட்டா மற்றவன் பயப்படுவான். பொதுமக்கள் பயப்படலாம். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் எதன் நோக்கம் என்ன, கார்ப்பரேட்டுகள் யார், காவி பாசிஸ்டுகள் யார் என்று தெரிந்த அரசியல் இயக்கங்கள், இயக்க தோழர்கள், போராளிகள் பயப்பட மாட்டாங்க. பஞ்சாப் விவசாயிகள் பயந்தாங்களா? நீ அதானிக்கும் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தானே 3 புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த, புள்ளிக்கமாவை கூட மாற்ற முடியாது அப்படின்னு கொக்கரித்திய எப்படி சட்டத்தை வித்ரா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வருஷம் போராடினாங்க விவசாயிகள். 1 வருஷம் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் செத்து போன விவசாயிகள் எண்ணிக்கை 700 பேர். 700 விவசாயிகள் செத்து போனார்கள். அப்போ இவர்கள் பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம், இவர்களுக்கு நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. அவர்கள் இந்த நாட்டின் பற்றாளர்களே கிடையாது. ஒரு தேச துரோகி அப்படின்னா யாரை சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய வளங்களை அந்நியருக்கு தாரை வார்ப்ப, எப்படி கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வளங்களை சுரண்டி வெளிநாட்டுக்கு கொள்ளையடித்து கொண்டு போனானோ, அதுபோல் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை, பொதுத்துறைகளை தனியாருக்கு, கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கிற ஒரு அரசியல் கட்சி தேச துரோக கட்சி, தேச துரோகி. அப்படிதான் மக்கள்கிட்ட பேசணும். அவன் சொல்றான், போராடுறவனை பார்த்து தேச துரோகிங்கிறான், அந்த நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவன்றான். யாருடைய வளர்ச்சி? இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா? இங்கு விவசாய தொழிலாளர்களுக்கு உரிமைகளும் அவர்களுக்கான ஊதியங்களும் சமூக பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு கிடைக்கிறதா? 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், ஓய்வு, இதெல்லாம் கிடைக்குதா? அவர்களுக்கு மருத்துவ பலன் கிடைக்குதா? பென்ஷன் உண்டா? அப்ப வளர்ச்சி என்பது எந்த வளர்ச்சியை சொல்ற? அப்ப விவசாயிகளுடைய அவர்கள் உரிமைகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. தொழிலாளர்களுடைய உரிமைகள், வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. அங்க மலைகள், காடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், உரிமைகள் பறிக்கப்படுது. இங்க கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் உரிமைகள், வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுகிறது. இப்போ எல்லாம் போராடத்தான் செய்வான். இப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ ஒரு குறியீடாக மாவோயிஸ்டை வைக்கிறார். இதெல்லாம் எதிர்த்து போராடினா தீவிரவாதம், அவனை சுட்டு கொல்லு. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எந்த போராட்டமும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பொத்தி அவங்க பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்போ நாம தான் அந்த பிரச்சனையை எழுப்பணும், அந்த விவாதத்தை வெளியில் கொண்டு வரணும். நாம போராடக்கூடிய இயக்கங்கள், நாம தான் பேசணும் மக்கள் மத்தியில். உனக்கு என்னன்னு தெரியுமாடா, உன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீ ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் ஓடி 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 உழைக்கிறியே, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீ சம்பாதிக்கிற தொகைக்கும் வாழ்கிறதுக்கும் விலைவாசிக்கும் உனக்கு பொருந்துதா? இது உன் பிரச்சனையா? இதற்காக நீ போராட வேண்டாமா? இதற்கு காரணமான அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டாமா? நமக்கு ஆதரவான கொள்கையை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற வேண்டாமா? அப்படின்னு நாம் மக்கள்கிட்ட அந்த உணர்வுகளை ஊட்டணும், அந்த அறிவு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை மக்களை நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல், மக்களை அரசியல் உணர்வு, ஜனநாயக உணர்வு ஏற்படுத்தாமல் நாம் எப்படி ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு கார்ப்பரேட் காவி பாசிசத்தை நாம் எதிர்த்து எப்படி போராட முடியும்? அவன் போலீஸ்லேயும் வச்சுருக்கான், இப்போ நீதிமன்றத்தில் ஆள் வச்சுருக்கான், பத்திரிகையில் ஆள் வச்சுருக்கிறான், கலெக்டரில் ஆள் வச்சுருக்கிறான், அறிவுத்துறையினர் அத்தனை பேரை கூலிக்கு வச்சுருக்கிறான்.
இது இல்லாமல் வெளியில் விஹெச்பி, பஜ்ரங்தள், ஆர்எஸ்எஸ், இன்னும் என்னென்னமோ அமைப்புகள்லாம் குண்டர் படைகளாக வைத்திருக்கிறான். இப்போ நான்லாம் அமைப்பாக இருக்கிறதுனால தான் அவங்க, அது தமிழகத்தில் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. இப்போ மதுரையில் அதுக்காக கிளப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுபோல் நாடு முழுவதும் கலவரம் நடத்தி அவர்கள் சமூகத்திலே தங்களுடைய அதிகாரத்தை வெளியிலே, போலீஸுக்கு வெளியிலே, கோர்ட்டுக்கு வெளியிலே, சமூகத்திலே தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி மொத்த மக்கள் மீதும் அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறார்கள். அதுபோல மாவோயிஸ்டுகளை எதிரிகள் என சொல்லி மொத்த போராடக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு, மொத்த இந்தியாவையும் இராணுவமயமாக்க, போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுவதற்கு மேலிருந்து அரசு கட்டமைப்பு முழுவதையும் அவர்கள் ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, கார்ப்பரேட் ஆதரவு சக்திகளை கூலிகளாக நியமித்து விட்டார்கள். கீழிருந்து இங்கே கூலிப்படைகளை சல்வாஜுடும், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், இந்து முன்னணி, இப்படி நிறைய கூலிப்படைகளை கீழே இருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாம் ஏதோ புதுசாக ஒரு கோரிக்கைக்கு போராடுறதுனா சரி, வேணுமா வேண்டாமான்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நம் வீடு பறிபோகிறது, நம் நிலங்கள் பறிபோகிறது, நம் எதிர்கால தலைமுறை அடிமையாக்கப் போகிறார்கள், நம் வீட்டு பெண்களுடைய மானம் பறிபோகிறது, நம்மளுடைய உடைமைகள் அழிக்கப்படுகிறது என்ற போது எதிர்த்து போராடாமல் என்ன செய்வது? இதை தான் நம்ம கேட்கணும். சத்தீஸ்கரிலே பழங்குடி மக்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நாம் போராடவிட்டால் அங்கு பற்றிய தீ நாளைக்கு நம்மீதும் பற்ற வைக்கப்படும் இல்லையா? அங்கு மாவோயிஸ்டுகள் பழங்குடிகளை சுட்டுக் கொண்ட இராணுவமும் போலீஸும் நாளைக்கு தமிழகத்திலே கார்ப்பரேட்டுக்கு எதிராக நாம் போராடும் போது நம்மையும் சுட்டுக் கொள்வார்கள். என்ன செய்து விட முடியும்? 10 லட்சம் 5 லட்சம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். நண்பர்களே, பெரியோர்களே, மிக பெரும் ஒரு அபாயமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க விட்டத்திகளாக இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், சீக்கிரமாக நாம் ரிசல்ட் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையற்ற ஒரு வரலாற்றை படிக்க மறக்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள்.